தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் அறிவிப்பு. சென்னை கொளத்தூரில் 210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பெரியார் உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு. 6 தளங்களுடன் கூடிய மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமனம் மூலம் பிரதிநிதித்துவம் வழங்க சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்றும் உரை. தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லை என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும். நாடாளுமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி வலியுறுத்தல். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் பாதுகாவலர் போலீசாரிடையே கடும் மோதல். சீமான் வீட்டுக்குள் விசாரணைக்கு வந்தபோது பாதுகாவலர் தடுத்து நிறுத்தியதால் போலீசார் மல்லு கட்டினர். சீமான் வீட்டிற்குள் இருந்த பாதுகாவலரை கழுத்தை பிடித்து தரதரவென இழுத்துச் சென்ற போலீசார் காவல் வாகனத்திற்குள் இழுத்துப் போட்டு போலீசார் தூக்கிச் சென்றனர். சீமான் வீட்டிற்குள் இருந்து இழுத்துச் செல்லப்பட்ட போது பாதுகாவலர் வைத்திருந்த கை துப்பாக்கி. பாதுகாவலரிடம் இருந்த துப்பாக்கியை கைப்பற்றிய நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ். துப்பாக்கியை வைத்து மிரட்டியதாக கைதான சீமான் வீட்டு காவலாளிக்கு மார்ச் 13ஆம் தேதி வரை சம்மன். போலீசார் ஒட்டிய சம்மனை கிழித்ததாக கைதான வீட்டு பணியாளரும் சிறையில் அடைப்பு. துப்பாக்கி வைத்து மிரட்டியதாக சீமான் வீட்டு பாதுகாவலரான முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் அமல்ராஜ் கொலை முயற்சி வழக்கில் கைது. போலீசார் ஒட்டிய சம்மனை கிழித்த வீட்டு பணியாளர் சுபாகரும் கைது. இன்று காலை 11 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டின் முன் சம்மனை ஒட்டிய போலீசார். சம்மன் நிபந்தனைகளை கடைபிடிக்க தவறினால் சீமான் கைது செய்யப்படுவார் என வளசரவாக்கம் போலீசார் எச்சரிக்கை. சென்னை வளசரவாக்கம் காவல் நிலைய விசாரணைக்கு ஆஜராக முடியாது என்று சீமான் திட்டவட்டம். தருமபுரியில் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு உள்ளதால் வர முடியாது என்று அறிவிப்பு. வர்றேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தான்னு வர முடியாது. என்ன பண்ணுவேன்? நாளைக்கு தருமபுரியில் கலந்தாய்வு. நான் வருவேன். அந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் அங்கே தானே இருக்கும். நான் இங்கே தானே இருப்பேன். என்ன அவசரம்னு சொல்லு. அவசரமா நீ வந்தது வர முடியாது. என்ன பண்ணுவேன்? பண்ணிக்க. நடிகை கொடுத்த புகார் என கூறி 15 வருடமாக ஒரே நாடகத்தை நடத்துவதாக சீமான் கண்டனம். அரசியல் ரீதியாக தம்மை சமாளிக்க முடியாதவர்கள் பெண்ணை அழைத்து வருவதாகவும் பேட்டி. விசாரணைக்கு ஆஜராவதாக சொன்ன பின்னரும் காவல்துறைக்கு என்ன பிரச்சனை என சீமான் கேள்வி. காவல்துறையை கண்டு ஓடி ஒழியாத நிலையில் வீட்டில் ஏன் சம்மனை ஒட்ட வேண்டும் என்றும் வினா. நடிகை அளித்த புகாரில் விசாரணையை தொடரலாம் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு காவல்துறை வழக்கை விசாரிப்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சி என தகவல். புதுச்சேரியில் 60 கோடி ரூபாய் கிரிப்டோ கரன்சி மோசடி தொடர்பாக நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வாலிடம் விசாரணை நடத்த வாய்ப்பு என தகவல். துவக்க விழாவில் பங்கேற்று விளம்பரப்படுத்தியதால் பங்குதாரர்களாக இருக்கலாம் என சந்தேகத்தில் விசாரிக்க போலீசார் திட்டம். நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகளை பாதுகாக்க 12 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு. டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை.
பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியமான செபியின் தலைவராக மத்திய நிதித்துறை செயலாளர் துஹின் காந்தா பாண்டே நியமனம். தற்போதைய செபி தலைவர் மாதவி புரிபூச் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் மத்திய அரசு உத்தரவு. தூய்மை பணியாளர்களுடன் உணவு அருந்திய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அமைச்சர்கள். பிரயாக்ராஜில் தூய்மை பணியில் ஈடுபட்டவர்களுக்கு விருந்து. இன்று தமிழகம் வரவிருந்த நிலையில் பயணத்தை ரத்து செய்தார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். சென்னை ஐஐடியில் நடைபெறும் நிகழ்வில் இணை அமைச்சர் சுகந்த மஜும்தார் பங்கேற்கிறார். சவுதி அரேபியாவிலிருந்து டெல்லிக்கு பேரிச்சப்பழத்தில் மறைத்து தங்கம் கடத்தல். விமான பயணியின் உடைமைகளை சோதனைக்கு உட்படுத்திய போது 172 கிராம் தங்கத் துண்டுகள் சிக்கின. ஹிமாச்சல பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக மிக அதிக அளவில் பனிப்பொழிவு. மனாலியை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை உட்பட முக்கிய சாலைகள் மூடப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். அமெரிக்காவில் கார் மோதி கோமா நிலைக்கு சென்று இந்திய மாணவியின் பெற்றோருக்கு உடனடி விசா வழங்க நடவடிக்கை. விசா நேர்காணலுக்கு வழங்கப்பட்ட அடுத்த ஆண்டு நேரத்தை மாற்றி வெள்ளிக்கிழமை காலையிலேயே வருமாறு தூதரகம் அழைப்பு. சாம்பியன்ஸ் டிராபி போட்டி பாகிஸ்தான் வங்கதேச ஆட்டம் கைவிடப்பட்டது. ராவல்பிண்டியில் பெய்த மழையால் ஒரு பந்து கூட வீசாமல் ஆட்டம் ரத்து என அறிவிப்பு. அமெரிக்காவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குமாறு எலான் மஸ்க் பரிந்துரை. லஞ்சம் வாங்குவது குறைக்க முடியும் என நம்பிக்கை. வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உடன் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் சந்திப்பு. உக்ரைன் விவகாரத்தில் இரு நாடுகளிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவும் நிலையில் முக்கிய சந்திப்பு. தெலங்கானாவின் நாகர் கர்னூல் பகுதியில் சுரங்க இடிபாடுகளில் சிக்கிய 8 தொழிலாளர்களை மீட்க தீவிர முயற்சி. 2 அல்லது 3 நாட்களில் மீட்பு பணிகள் நிறைவடையும் என நேரில் பார்வையிட்ட அமைச்சர் தகவல். ஆஸ்கர் விருது விழா மார்ச் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். சிவப்பு கம்பள விரிப்பு பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நடிகர் கோனன் ஓப்ரையான்.